அபிப்பிராயம். படிக்க வருகிறவர்கள் ஏதோ ஒரு தத்துவத்தை பூர்ணமாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்திகள் 36 தத்துவங்களை குறிப்பிட்டார்கள். தத்துவம் என்பது அதுக்கு சரியான வார்த்தை இந்த உண்மை என்று சொல்வதற்கு அப்பாலே தத்துவங்கள் என்பது நிலை. ஆண்டவனை அடைவதற்கான படிமுறைகளிலே 36 படிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சைவ சித்தாந்திகள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஒரு ஏதோ ஒரு தத்துவம் புரிந்து கொண்டால் எல்லா தத்துவமும் தானாக புரியும். அதை முதலிலே நம்புங்கள். இப்போ இந்த தத்துவங்களுக்குள்ளே நுழைந்தவர்கள் முதல் என்ன நான் சொன்னேனே, உள்ளே 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 போய் தேடி, அவர்களுடைய தேடுதல் எப்படி இருந்ததென்றால், நிலையான பொருட்கள் எத்தனை, இது பற்றிய தேடல் தான் அவர்களுடைய தேடலாக அமைந்தது. நிலையான பொருட்கள் எத்தனை என்று தேட ஆரம்பித்தது. நிலையான பொருள் என்றால் என்றும் அழிவிருக்கக்கூடாது. உலகத்திலே எத்தனையோ பொருள், மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, நாம் நினைக்கிறோம் இதெல்லாம், அதுக்கு எல்லாவற்றுக்குமே என்றைக்கோ அழிவிருக்கும். அழிவில்லாத பொருள் உண்டா என்று ஆராய்ந்து தேடிய பொழுது அவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையாக இனம் கண்டார்கள். சித்தாந்திகள் சொன்னார்கள், 3 பொருள்கள் இந்த உலகத்திலே என்றைக்கும் நிலையானவை, அது தோன்றிய பொருள்கள் அல்ல. எந்த பொருள் நிலையான பொருளாக இருக்கும் என்றால், எந்த பொருள் தோன்றவில்லையோ அந்த பொருள் அழியாது. இது ஒரு பெரிய ரகசியம். தோற்றம் என்று ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு திகதி இருந்தால் நம்பிக்கையாக அந்த பொருளுக்கு அழிவு என்ற ஒன்று இருக்கும். அதை மறந்து போகாதீர்கள். நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு பிறந்த நாளும் நாங்கள் நினைத்து கொண்டாடுகிறோம். அது உண்மையாக என்னத்தை நினைத்து கொண்டாடுகிறோம் என்றால், நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே இறப்பேன். இது நமக்கு தெளிவாக அடிக்கடி வருஷம் ஒரு தரமாவது நினைக்க வேண்டும் என்று தான் அந்த கொண்டாட்டம். தோற்றம் என்று ஒன்று இருக்கிற பொருள் எல்லாமே அழியும். எதற்கு தோற்றம் இல்லையோ அது அழியாது. தோற்றம் இல்லாத பொருள் எது என்று தேடி 3 பொருள்களை சித்தாந்திகள் இனம் கண்டார்கள். என்றைக்கும் உள்ள பொருள், இது ஒருவராலே படைக்கப்பட்டது அல்ல. அப்படி படைக்கப்பட்டது அல்ல என்று அவர்கள் இனங்கண்ட பொருள்களிலே ஒன்று கடவுள். அதற்கு பதி என்று பெயர் வைத்தார்கள். பதி என்றால் தலைவன் என்று அர்த்தம். இன்னொன்று உயிர். நாங்கள் எல்லோரும் இருக்கிறோமே உயிர். இந்த உயிர், இதற்கும் தோற்றமில்லை என்கிறார்கள். அப்போ நாங்கள் எல்லாம் தோன்றவில்லையா என்று கேள்வி உடன் பிறக்கும். அதற்கு பதில் நான் பிறகு சொல்லுகிறேன். உயிர் அழிவில்லாத பொருள். 3வது, இந்த கடவுளையும் உயிரையும் சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று. அந்த பொருளுக்கு பாசம் என்று பெயர். அப்போ பாருங்கள், பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். இந்த 3 கடவுளும் இருக்கிறார், உயிரும் இருக்கிறது. இது 2ம் சேர விடாமல் ஏதோ ஒன்று தடுக்கிற பொருளும் இருக்கிறது. இந்த 3 பொருளும் என்றைக்கும் இருக்கின்றன என்று இனம் கண்டார்கள் சித்தாந்திகள். அப்படி இனம் கண்டு அவர்கள் சொன்ன 3 பொருள்தான் அவர்களுடைய முப்பொருள் என்று பேசப்பட்டது. அவர்கள் சித்தாந்திகளுடைய அடிப்படையே 3 பொருள். அவர்கள் என்ன சொல்வார்கள், உயிரை கடவுள் படைத்தானா என்றால், உயிரை கடவுள் படைக்கவில்லை. இதுவே ரொம்ப பேருக்கு கவலை. கடவுள் படைக்க இல்லையா எங்களே என்று கேட்டால், உடம்பை கடவுள் தந்தான், உயிரை கடவுள் படைக்கவில்லை. உயிர் என்றைக்கும் உள்ள பொருள், அது அழியாது. அப்போ இந்த 3க்குமான லட்சணங்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், கடவுள் என்றால் என்ன, அவருக்கு என்ன கட்டித்தனம் என்று கேட்டால், அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர். சர்வ வல்லமை என்று சொல்லி இப்போ பொதுவாக எல்லாருக்கும் அவர் சர்வ வல்லமை பொருந்திய தலைவர் என்கிறார்கள். அப்படி சொல்ல முடியாது. சர்வ வல்லமை என்பது எதையும் செய்கிற ஆற்றல். சர்வஜன் சர்வகிருத்தன் என்று கடவுளுக்கு 2 லட்சணம் உண்டு. எதையும் அறிபவன், எதையும் செய்பவன், இது 2ம் கடவுளுக்கு இருக்கிற லட்சணம். இது உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த லட்சணம் இருக்காது. அப்போ கடவுளுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்றால், முற்றறிவு. அவனுக்கு எல்லாம் புரியும், அவனுக்கு புரியாத விஷயம் என்று ஒன்றே கிடையாது. அப்போ கடவுளுக்கு இது லட்சணம். அவன் சர்வஜனா இருப்பான், சர்வகிருத்தனா இருப்பான், முற்று வியாபிகா இருப்பான், முழு கருணை உள்ளவனாக இருப்பான். அதான் எண்குணங்கள் முந்தி படித்தோம். இது கடவுள். உயிருக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இதுவும் அறிவு பொருள் தான். இந்த 3 பொருள் என்று சொன்னேனே, அதில் 2 பொருள் அறிவு பொருள், ஒன்று அறிவில் பொருள். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். 2 அறிவு பொருள்.
கடவுள் என்று சொல்லப்படுகிறவன் முற்றறிவு பொருள். இந்த உயிருக்கு என்ன லட்சணம் என்று கேட்டால் அது கடவுளுக்கு சொந்தம்தான். ஆனால் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இந்த உயிருக்கு முற்றறிவு கிடையாது, சிற்றறிவு தான் இருக்கிறது. அவன் முற்றறிவு முழுத்தொழில் உள்ளவன், ஆன்மாவுக்கு சிற்றறிவும் சிறுதொழிலும் இருக்கிறது. இதுதான் கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ கடவுள் ஒன்று, அடுத்தது உயிர், அடுத்தது மலம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். மலம் என்றால் அழுக்கு என்று அர்த்தம். இந்த கடவுளிடம் உயிர் சேராமல் இருப்பதற்கு இருக்கிற பொருளுக்கு பெயர் மலம். அதை பாசம் என்ற சொல்லாலே குறிப்பிட்டார்கள். இங்க பாருங்க, இந்த மூன்று சொல்லுமே விளக்கமானவை. ஒன்று பதி, கடவுள். உயிருக்கு பெயர் பசு. பசு என்றால் கட்டப்பட்டது என்று அர்த்தம். பசுமாட்டை கட்டித்தானே வைப்பார்கள். அப்ப கட்டப்பட்டதனாலே பசு. உயிர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றினாலே கட்டப்பட்டு இருக்கின்றன, அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பதி சுதந்திரம் உள்ளவன், பசு சுதந்திரம் இல்லாதது, கட்டப்பட்ட எதுவும் சுதந்திரம் இல்லாதது. எதனாலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால் பாசத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்று அர்த்தம். யமன் பாசக்கயிறோடு வருவான் என்று சொல்கிறோமே, பாசக்கயிறுன்றது அதை ஒரே வார்த்தையை திருப்பி சொல்வது தான். பாசமும் கயிறும் ஒரே அர்த்தம்தான். அப்போ பாசம் என்பது கயிறு, அந்த கைத்தாலே கட்டப்பட்ட ஆன்மா பசு, இந்த கட்டு எதுவும் இல்லாமல் இருக்கிறவன் பதி. இந்த மூன்று பொருள்கள் நிலையான பொருட்கள் என்று சொன்னார். இப்போ ஒரு கேள்வி பிறக்கிறது, இதுல மூன்று பேர்ல யார் யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு முற்றறிவு உண்டு, ஆன்மாவுக்கு சிற்றறிவு உண்டு, பசுவுக்கு பாசத்துக்கு அறிவு கிடையாது. ஆகவே அறிவு இருக்கிறது என்ற வகையிலே கடவுளுக்கும் உயிருக்கும் ஒரு சொந்தம் இருக்கிறது. எங்க போனாலும் இந்த சொந்தம் தர்றதானே நம்ம வேலை. உயிருக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஏதோ ஒரு வகையிலே சொந்தம் இருக்கிறது. ஆனால் மலத்துக்கும் உயிருக்கும் கடவுளுக்கும் இடையிலே சொந்தம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த உயிர் உண்மையிலே அது சொந்தக்காரன்கிட்ட தான் போக வேணும், கடவுள்கிட்ட தான் போக வேணும். ஆனால் அது கடவுள்கிட்ட போறது இல்லை. என்ன ஆகுது தெரியுமோ, மலத்திட்ட போய் அம்பிட்டு போய் நிற்குது. மலத்திட்ட போய் தானா போய் மலத்தில் அது அகப்பட்டு கொள்ளுது. அதனாலே தான் மலவயப்பட்டு நிற்கிறதுனாலே தான் கட்டப்பட்டு, மலத்தினாலே கட்டப்பட்டு நிற்கிறதுனாலே தான் அது பாசத்தாலே கட்டப்பட்டபடியால் தான் அதுக்கு பசு என்று பெயர். நான் கேட்கிறேன், இப்போ கடவுள் நடுவில் இப்படி இருக்கிறார், இந்த பக்கத்தில் கடவுள், இந்த பக்கத்தில் மலம். ஒன்று முற்றறிவு, இது அறிவே இல்லை. நடுவிலே அறிவு கொஞ்சம் உள்ள ஒரு ஆள் இருக்கிறார். இவர் எங்கே போக வேணும்? இங்கே தானே போக வேணும். ஆனால் அவர் இங்கே தான் போயிட்டார், போய் அம்பிட்டு போனார். இது ஏன் இந்த இயல்பு வந்தது என்று கேட்டால் நான் அதுக்கு சொல்கிற பதில், இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள், உயிரினுடைய இயல்பு நல்லதை விட கெட்டதிலே நாட்டம் அதற்கு அதிகம். இப்போ இவ்வளோ பேரும் சித்தாந்தம் தத்துவம் சொல்கிறேன் கேட்குறீர்கள். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு நடிகை வந்தா, இந்த கிரவுண்டுக்கு ஒரு நடிகை வந்தான்னு வையுங்க, நான் தனியாக தான் இதில் உட்காந்துருப்பேன். உண்மையா இல்லையா? சார் ஒரு நிமிஷம் சார் பார்த்துட்டு வந்துடுவோம், போயிடுவீங்களா இல்லையா? ஏனென்றால் உயிர் இயல்பு அது, உயிர் இயல்பு அது. நல்லதும் கெட்டதும் இருந்தால் கெட்டதிலே தான் நமக்கு நம்மை அறியாமல் நாட்டம் வருகிறது. ஏனென்றால் உயிரினுடைய சிற்றறிவினால் வந்த இயல்பு அது. இயல்பா நல்லதும் கெட்டதும் இருந்தால் கெட்டதை தான் போய் நாடுது. நாங்க நினைக்கிறோம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லதா இருக்கிறது, மனம் எப்பவும் கெட்டதை நாட தயாரா இருக்கும், பிடிச்சு வச்சு நல்லதுல நிப்பாட்டி வச்சு கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம இயல்பு. ஒரு முறை ஒரு கோயிலில் சொற்பொழிவு, ராமாயணம் ஒரு 15 நாள் சொன்னேன். இளைஞர்கள் நிறைய பேர் வந்து கேட்டார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் இந்த உலகத்தை மாத்திடுவேன், இவ்வளவு பேர் கேட்கிறார்களே ராமாயணம் தர்மம் சொல்லி மாத்திடுவேன். எனக்குள்ள ஒரு திமிர். ஒவ்வொரு நாளும் வந்து உட்கார்ந்து ஒழுங்காக கேட்பார். 8ஆம் நாளோ 9ஆம் நாளோ நான் ராமாயணம் சொல்லி கொண்டிருக்கிறேன். திடீரென்று கரண்ட் இல்லாமல் போய்விட்டது. அடுத்த நிமிஷம் இந்த வீதியில் இருந்த கல் மண் குப்பை எல்லாம் அள்ளி மேடைக்கு ஏத்துறாங்க. என்ன லைட் இல்லை, ஒருத்தரை தெரியல, அவன் விசில் அடிக்கிறான், மண் ஏத்துறான். நான் அப்பதான் நினைச்சேன், அவனுக்கு ஒவ்வொரு நாளும் இதை செய்யத்தான் ஆசை, இந்த வெளிச்சத்தில் இது செய்தா அம்பிட்டு போவோமேன்னு செய்யாம இருந்திருக்கிறான். நான் தப்பா இவன் இருந்து ராமாயணம் கேட்கிறான்ட்டு நினைச்சு கொண்டு இருந்துட்டேன். இது இயல்பு பாருங்க. இப்போ நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க பாருங்களாம். ஒன்று, பிழைவிட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பது ஒன்று, பிழைவிட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 2வது,
சந்தர்ப்பம் கிடைத்தாலும் மானம் போய்விடும் என்று பயம். இது ரெண்டும் தான் எங்களை நல்லவர்களா வச்சிருக்கிறது. இல்ல சந்தர்ப்பமும் கிடைச்சு மானமும் போகாது என்று தெரிந்தால் எங்களிலே 99 பேர் விளைவிடுவோம். இந்த யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். இது உண்மை. விளைவிட சந்தர்ப்பம் வரவில்லை. பல பேருக்கு சந்தர்ப்பம் வந்தாலும் பயமாக இருக்கிறது. நமக்கு ஊரில் இருக்க மரியாதை போய்விடும் என்று. மரியாதையும் போகாது சந்தர்ப்பமும் வரும் என்றால் 99 விதமானவர் பிழை விட்டுருவான். ஏனென்றால் உயிரினுடைய இயல்பு நாட்டம் பிழையை நோக்கித்தான் இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் கடவுள் இருந்தார், ஒரு பக்கம் மலம் இருந்தது. இந்த ஆன்மா என்ன செய்தது என்றால் தன்னை அறியாமல் கடவுளிடம் போகாமல் இந்த மலத்திடம் வந்து சேர்ந்து விட்டது. இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ அடுத்த கேள்வி கேட்பீர்கள், அப்படியானால் அது எப்போ சேர்ந்தது சார் என்று கேட்பீர்கள். இதில் என்ன பிரச்சனை என்றால், ஒன்று படைக்கப்பட்டு இருந்தால்தான் அது சேர்றதற்கு ஒரு காலம் தேவை. இது படைக்கப்படவே இல்லை. இது படைக்கப்படவே இல்லை. கடவுளும் படைக்கப்படவில்லை, உயிரும் படைக்கவில்லை, மலமும் படைக்கவில்லை. எப்போ சேர்ந்தது என்று கேட்டால் தத்துவவாதிகள் கெட்டித்தனமாக ஒரு பிரயோகம் பண்ண அனாதியே சேர்ந்து விட்டது என்றார். அனாதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதி என்றால் தொடக்கம், அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்திலேயே சேர்ந்து விட்டது. இந்த தத்துவக்காரர்கள் சில சொற்களை வைத்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் முடிவிலி போட்டோமே மெட்ஸில், அந்த மாதிரி சில சொற்கள் இருக்கு. அந்த சொல் இல்லாவிட்டால் நம்ம போக முடியாது. அது பொய்யல்ல, உண்மையும் தான். எப்போ உயிரோடு மலம் சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்து விட்டது. எப்போ? தெரியாத காலத்திலேயே சேர்ந்து விட்டது. தெரியாத காலம்டா நீ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத, உன்னால முடிவு பண்ண முடியாது. அது ஆரம்பத்திலேயே இந்த மலம் போய் ஆன்மா போய் மலத்தோட சேர்ந்தது. சேர்ந்தோன்னு என்ன ஆகும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மலவயப்பட்டது. மனுஷ இயல்பே அதுதான் பாருங்க. நல்லதோட சேர்ந்தா நல்லதா மாறிடுவான், கெட்டதோட சேர்ந்தா கெட்டதா மாறிடுவான். இது தவிர்க்க முடியாது. நல்லதோட சேர 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 நல்லியல்பு வந்துவிடும். நான் சொன்னேனே பழக்க வழக்கம் என்ற ஒரு சொற்பிரயோகத்துக்கு விளக்கம் சொன்னேனே, அப்படித்தான். பழக்கமாக பழக்கமாக அது வழக்கமாகிவிடும். நல்லதோடு சேர்ந்தவன் நல்லதா மாறி விடுவான், கெட்டதோடு சேர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டதா மாறி விடுவான். அதனாலே தான் தத்துவவாதிகள் சொன்னார்கள், இந்த மலத்தின் வயப்பட்டு ஆன்மா தன் தன்மையை இழந்தது. இது அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இழந்தது என்று கேட்டால், ஒரு கடும் இருட்டு, இருட்டு, ஒன்றும் தெரியாத இருட்டு. ஒரு பயல் நல்லா கண் பார்வை எல்லாம் தெரிந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருட்டுக்குள்ள போனான், நட்டு இருட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ இவனாலே அசைய முடியவில்லை. அந்த பக்கம் கால் வைக்கிறதா, இந்த பக்கம் கால் வைக்கிறதா, ஒரு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலைக்கு வந்து கல்லு போல சமைந்து நின்றான். ஆன்மாவும் இந்த ஆணவத்தினை கொஞ்சம் கொஞ்சமா ஆசைப்பட்டு கெட்டதை நோக்கி நகர்ந்து நகர்ந்து உள்ள போய் அசைய முடியாத ஒரு இடத்துக்கு வந்தது. ஆன்மாவால, ஆன்மா உயிர் உள்ள பொருள், அது அறிவுள்ள பொருள் அல்லவா, அதுக்கு அசைவு இருக்க வேண்டும் அல்லவா, அசைய முடியாத ஒரு நிலைக்கு வந்தது. அந்த நிலையை பாடான நிலை என்றார்கள் தத்துவவாதிகள். பாடானம் என்றால் கல், பாடானம் என்றால் கல், தமிழ்ல கல் என்ற அர்த்தம். ஆன்மா மலத்துக்குள்ளே போய் 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 தன்னுடைய அறிவு முற்றும் இழந்து பாடான நிலை என்ற ஒரு நிலையை எய்திற்று. நான் சொல்வது எங்களுடைய ஆதி சொல்லுகிறேன், அனாதி சொல்லுகிறேன். நாங்கள்லாம் இப்போ பல பிறவியாக பிறந்திருக்கிறோமே, அனாதி சொல்லுகிறேன். இதில் இன்னொன்றை சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை, சொல்லுகிறேன். இந்த பதி என்பது எப்பொழுதும் ஒன்று. பசு என்பது அதுக்கு அளவில்லை, அதற்கு அளவில்லை. ஆன்மாவுக்கு கணக்கு என்ன என்று கேட்டால் கணக்கில்லை. அது இத்தனை என்று கணக்கிட முடியாத அளவுக்கு அளவு பெருகியது. பாசம் எத்தகையது என்றால் அடிப்படையிலே 3 என்றார்கள். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 தான் பாசம். ஒரு பக்கம் பதி 1, பசு அளவில்லாதது, பாசம் 3 என்று வகுத்து கொண்டார்கள். இதெல்லாம் எடுகோள்கள் என்று வைக்க வேணும், பின்னே நிரூபணம் பண்ணி காட்டுகிறார்கள். ஆனால் நான் அதெல்லாம் இங்கே சொல்ல போறதில்லை. இந்த தத்துவத்தை விளங்குறது மட்டும்தான். இதுக்கு அடிப்படை சொல்ல வேணும்ன்றதுக்கு தான் இது சொல்லுகிறேன். அப்போ இந்த ஆன்மா மெல்ல மெல்லமா இருட்டாகிய பாசம் நோக்கி போய் அசைய முடியாத பாடான நிலை எய்தியது. இதுதான் ஆன்மா அடையக்கூடிய ஆக மோசமான நிலை. ஆக மோசம் என்ன, அசைவே, ஒரு உயிர் பொருள் அசையாமல் இருக்கிற எல்லைக்கு போனால் அது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அசைவே இல்லாத அந்த கல்லு போல ஆகிவிட்டது. இந்த
மோசமான நிலையை ஆன்மா அடைந்தபடியால் ஆன்மாவினுடைய இந்த நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். எல்லாம் சொற்பிரயோகங்கள் புதுசு, அவ்வளவுதான். பாடான நிலை என்பது ஆன்மாவினுடைய கேவல நிலை, அதுக்கு மேல அதுக்கு மோசமான நிலை இல்லை. இப்போ போய் அகப்பட்டு விட்டது, உள்ள போய் அம்பிட்டு போய்விட்டது. உள்ள போய் அகப்பட்ட உடனே ரொம்ப நுட்பமா நீங்க கவனிக்க வேண்டியது, உள்ள போய் அகப்பட்டு விட்டது. இது உயிர் பொருள், தானா தான் விரும்பி போச்சு, இருளுக்குள்ள போய் அகப்பட்டு போச்சு. உடனே இப்ப சொல்வார்கள் ஆணவமலம் உயிரை பற்றியது என்பார்கள். ஆணவமலம் உயிரை பற்றாது என்றால் ஆணவம் சடம், அதுக்கு உயிரை பற்றுகிற தகுதி கிடையாது. உயிரா அதுக்குள்ள போய் மூழ்கி கிடக்குது. இப்போ என்ன, அசைய முடியவில்லை, இருட்டுக்குள்ள இதுவா தான் விரும்பி போச்சு. உள்ள போனோன்னா அசைய முடியலை, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. இப்ப என்னாச்சு தெரியுமோ, இதுக்குள்ள அகப்பட்டு போனேனே என்று வெறுப்பு உண்டாகியது இந்த ஆன்மாவுக்கு. இதற்குள்ளே அகப்பட்டு போனேனே என்று வெறுப்பு உண்டாகியது. வெறுப்பு உண்டாகின உடனே இதற்குள்ளே இருந்து நான் தப்ப வேண்டுமே என்று விருப்பு உண்டாகியது. இதற்கு மூல கண்மம் என்று பெயர். கண்மம் என்றால் கர்மம். நமக்கு எப்ப கர்மங்கள் நம்மை பற்ற தொடங்கியது என்றால், மலத்துக்குள்ள போய் ஆன்மா அகப்பட்டு போச்சு, அசைய முடியவில்லை, ஐயோ அகப்பட்டு போனேனே என்று வெறுப்பும், இதுல இருந்து விடுபட வேண்டுமே என்று விருப்பும் தொடங்கியது பாருங்க. வெறுப்பு என்கின்ற கண்மம் ஆன்மாவை பற்றியது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கூட இந்த வெறுப்பு கூட எப்படா தப்புவேன், இதுக்கு அம்புட்டினேன் வெறுப்பு வர, இதற்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து தத்துவங்களை உருவாக்குகிறான். இதை விடுவிக்க வேண்டும். ஆனா கடவுளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்று கேட்டால், அந்த ஆள் வெறுப்பு இல்லாத ஆளா போச்சு. அவருக்கும் வெறுப்பு இருந்தால், இந்த ஆன்மா நம்ம சொந்தக்காரனாச்சே, அவனுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாமே என்று பண்ணலாம். அந்த ஆளுக்கு வெறுப்பு கிடையாது. ஆகவே அவர் சர்வ வேலை, அவருக்கு எல்லாம் செய்யக்கூடியவர், எல்லா அறிவும் உள்ளவர். அவர் நினைச்சா என்ன செய்யலாம், ஆன்மாவை இப்படி தூக்கி இந்த பக்கத்தில் போட்டுடலாம். ஆனா அவர் போட மாட்டார். போட்டா அவர் வெறுப்புக்கு உள்ளானவர் என்று ஆகிவிடும். வெறுப்புக்கு உள்ளானவர் என்றால் அவர் நம்ம போல ஒருத்தரா ஆகிடுவார். ஆகவே கடவுள் இதை செய்ய மாட்டார். இது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நுட்பமாக நாம போய் ஆன்மா மலத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். ஒரு எல்லையில ரொம்ப வெறுப்பு, விடுபட வேண்டும், விருப்பு வந்து விட்டது. ஆனா கடவுள் நினைச்சா தூக்கி இப்படி போடலாம், போட மாட்டார். உனக்கான பாதையை போட்டு விடுவார். அந்த பாதைக்குள்ளாலே நீ போய், அது கூட கடவுள் போட மாட்டார் என்கிறார்கள், அது பெரிய விஷயம். ஒரு பாதையை போட்டு விடுவார். அந்த பாதைக்கூடாக போய் அனுபவம் பெற்று நீயாக வெளியிலே வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த முயற்சிக்கு கடவுள் போடுகிற பாதைக்கு பெயர்தான் தத்துவங்கள் என்று பெயர் வைத்தார். ஒரு பக்கம் இறைவன், ஒரு பக்கம் மலம், நடுவிலே ஆன்மா மலத்தின் பக்கம் போய் சேர்ந்து விட்டது. சேர்ந்து தன் இயல்பு முற்றாக கெட்டு போய் நிற்கிறது. முற்றாக கெடுகிற பொழுது இந்த இருட்டுக்குள்ளே அகப்பட்டு விட்டனே என்ற வெறுப்பும், வெளியிலே வர வேண்டும் என்ற விருப்பும் உண்டாகிறது. அப்ப அது நல்ல அந்த வெறுப்பு முத்துகிற பொழுது அதை விடுவிக்க இறைவனுடைய கருணை பாலிக்கிறான். ஆனால் அவன் நேரடியாக அதை செய்ய மாட்டான். அதற்கான பாதையை காட்டி அந்த பாதைக்கூடாக அதை உயிரை நகர வைத்து அதற்கு விடுதலை கொடுப்பான். விடுதலை கொடுத்து தன் பக்கம் எடுப்பான். அப்படி அவன் காட்டுகிற பாதைக்கு பெயர்தான் இந்த தத்துவங்கள் என்ற பெயர். அவ்வளவு, அந்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் இறைவன், அவனுக்கு வெறுப்பே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வரும், நமக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டாரா என்றால் கடவுள்கிட்ட ஏன் நாம போய் கும்பிட வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது இதிலே ஒரு நூலில் சொல்லுகிறார், நலமிலன் நன்னார்க்கு, தன்னை அணுகாதவர்களுக்கு அவன் நல்லது செய்ய மாட்டான். நன்னினர்க்கு நல்லன், தன்னை யாராவது அணுகினால் அவர்களுக்கு நல்லவனாக இருப்பான். உமாபதி சிவாச்சாரியருடைய திருவருட்பயனிலே ஒரு குறள், நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன், இது ரெண்டையும் சொல்லிட்டு பிறகு சொன்னார், சலமிலன் பெயர் சங்கரன் என்றார். விரும்பினவர்களுக்கு உதவி செய்வான், விரும்பாதவர்களுக்கு உதவி செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறுப்பு இல்லை என்கிறார். அடிப்படையே பிழைச்சு போச்சே. முதல் குரலே பிழை. நன்னார்க்கு நலமிலன் நன்னினர்க்கு நல்லன் என்றால் என்ன அர்த்தம்? விருப்பு உள்ளவன் தான் அர்த்தம். அடுத்த வரியில சொல்லுகிறார், சலமிலன் பெயர் சங்கரன். அவனுக்கு வெறுப்பு இல்லை சார். அப்படி ஒரு நிலை இருக்குமா என்று கேட்டால் நான் அதுக்கு விளக்கம் சொல்றது, அவங்க தப்பா சொல்லுவாங்களா சார்? நாங்க தான் விஷயம் தேடி பிடிக்கணும். விடிகாலையில் எழும்புறீங்க,
5 மணிக்கு தூக்கத்தால் எழும்பிட்டீங்க. 5 மணிக்கு எழும்பினா பெரிய விஷயம். சில பேர் ஏர்லி மார்னிங் 9:30க்கு தான் எழும்புகிறார்கள். அது அவர்களுக்கு ஏர்லி மார்னிங். எழும்பின உடனே அப்படியே போய் தலையை எடுத்து கண்ணாடியில் பார்த்தா நம்ம மூஞ்சை பார்க்க நமக்கே பயமாக இருக்குது. இங்கே கடவாயில் ஏச்சி விளைஞ்சிருக்கும், கண்ணில் பூளை இருக்கும், மூஞ்சி காஞ்சு போயிருக்கும். இதை பார்த்தோன்னே நமக்கே அச்சம். உடனே போய் நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் குளித்து விபூதி பூசி பவுடர் பூசி எல்லாம் வந்து கண்ணாடியில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கிறேன் நான். 6 மணிக்கு என்ன அசிங்கமாக காட்டின கண்ணாடி 7 மணிக்கு என்ன அழகாக காட்டுது. அப்படின்ற 6 மணி கண்ணாடிக்கு என் மேலே வெறுப்பு, 7 மணி கண்ணாடிக்கு என் மேல் விருப்பு என்ற அர்த்தமா? கண்ணாடி அப்படியே தான் இருந்தது சார். நான் அழகாக போய் நின்றால் அது அழகாக தெரிஞ்சுது, அழகில்லாமல் தெரிகிற பொழுது அழகில்லாமல் தெரிஞ்சுது. அதுபோல ஆண்டவன் நிர்மலமானவன், அவனுக்கு ஒன்றும் இல்லை. நீ அவனை விரும்பி போனால் அதிலே நீ பிரதிபலிக்கிறாய், விருப்போடு போனால் நீ அதிலே பிரதிபலிக்கிறாய். அவ்வளவுதான். அவனுக்கு விருப்பம் கிடையாது. மின்சாரம் லைட் வெளிச்சம் அங்கே எரியுது, லைட் போஸ்ட்டில் லைட் எரியுது, நீ ரொம்ப தூரத்தில் இருக்க, இருட்டாக இருக்குது, கிட்டவனில் இருக்கிறவனுக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ லைட் போஸ்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, கோபம்னு அர்த்தமா? நீ தூரம் இருக்கிறதால இருட்டில் நிற்கிறாய், கிட்ட வந்தால் வெளிச்சத்துக்கு வந்துடுறாய். கிட்ட இருக்கிறவனுக்கு வெளிச்சம் கொடுக்க வேணும், அதுக்கு ஒரு விருப்பமும் கிடையாது. தூரம் இருக்கிறவனுக்கு இருள் கொடுக்க வேண்டும் என்ற அதற்கு ஒரு விருப்பமும் கிடையாது. அதுபோலத்தான் கடவுளும். நீயா விரும்பி வருகிற பொழுது அவன் ஒளி உன்மேல் படுகிறது, நீ தூர போகிற பொழுது ஒளிப்படவில்லை. கடவுள் அதை விரும்பி செய்ய மாட்டார். ஏனென்றால் கடவுளே பாரபட்சம் கிடையாது. அவர் கெட்ட உயிருக்கு கெட்டவன் என்றும் நல்ல உயிருக்கு நல்லவன் என்றும் என்றைக்கும் இருக்க மாட்டான். நம் இயல்பாலே ஆண்டவன் அப்படி தோற்றமளிக்கிறானே தவிர அப்படி இல்லை. இப்போ கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார், கருணையே வடிவானவர். ஆன்மா இங்கே அகப்பட்டு, சிறையிலே அகப்பட்டு தத்தளித்து போய் நிற்கிறது. இதை விடுவிக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது. இங்கேதான் தத்துவம் பிறக்கிறது. செட்டிநாட்டிலே பல ரத்தினஞ்செட்டியார் என்று ஒரு சைவ சித்தாந்தி இருந்தார். பெரிய மேதை. மேதை என்றால் எதையும் எளிமையாய் சொல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான். அவர் இந்த தானாக அறியும் பொருள், அறிவிக்க அறியும் பொருள், அறிவித்தாலும் அறிவிக்காத பொருளை விளங்கப்படுத்துகிற பொழுது வகுப்பிலே சொல்லுவார். நான் அவரிடம் படிக்கவில்லை, அவர் புஸ்தகங்களை படித்ததாலே சொல்லுகிறேன். ஒரு வகுப்பிலே ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆசிரியருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, அவராக புரிந்து கொள்வார். மாணவர்கள் ஆசிரியர் சொன்னால் புரிந்து கொள்வார்கள். அந்த வகுப்பிலே மேசை, கதிரை இதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது அல்லவா, உட்கார்ந்து இருக்கிற சேர், மேசை, இது சொன்னாலும் அதற்கு ஒன்றும் புரியாது. இதை சொல்லிவிட்டு சொல்வார், ஆசிரியர் தான் பதி, மாணவர்கள் தான் பசு, இந்த இருக்கிற பொருள்கள் தான் பாசம் என்பார். எளிமையான விளக்கம். அறிவிக்காமலே அறிவது இறை, அறிவித்து அறிவது ஆன்மா, அறிவித்தாலும் அறிய முடியாதது இந்த பாசம். இப்போ அடிப்படை சொல்லிவிட்டேன். பதியை சாராமல் உயிர் பாசத்தை சார்ந்து பாடான நிலை எய்துகிறது. அந்த பாடான நிலையிலும் அது உயிர் பொருள் என்றபடியால் அதில் இருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம், அகப்பட்டு விட்டேனே என்ற வெறுப்பும் வருகிறது. அந்த வெறுப்பு வருவதற்கு காரணம் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய நான் என்ற உணர்வு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசத்தை 3 என்று சொன்னேனே, அது கொஞ்சம் சொல்லுகிறேன். ஆணவம், கண்மம், மாயை என்று பாசம் 3 வகைப்படும். இந்த ஆணவத்தை மூலமலம் என்பார்கள். அதுதான் அடிப்படையிலே அதுதான் மலம். நான் என்ற உணர்விலே இருந்துதான் மற்ற எல்லா உணர்வும் பிறக்கின்றன. நான் என்ற உணர்வு இல்லாவிட்டால் வேறு பிரச்சனை இல்லை. ஆன்மாவுக்கு நான் என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்குத்தான் நாங்கள் ஆணவம் என்று பெயரிட்டிருக்கிறோம். அந்த ஆணவத்தை என்றும் ஆன்மா ஆணவத்திலே இருந்து முற்றாக விடுபட முடியாது. சித்தாந்திகளுடைய கொள்கை அது. முத்தி நிலையிலே கூட ஆன்மாவுக்கு ஆணவம் இருக்கிறது, ஆனால் வருத்த வித்து போல இருக்கும் என்பார்கள். ஒரு வித்தை நீங்கள் அவித்தாலோ வறுத்து விட்டாலோ வித்து வித்தாக இருக்கும், பிறகு முளைக்காது. முத்தி நிலையிலே ஆன்மா ஆணவத்தோடு கலந்திருந்தாலும் முளைக்காத நிலையிலே ஆணவம் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். இது சும்மா ஒரு அடிப்படை, நீங்கள் இதெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போ 3 நிலையிலே உள்ளே போய் அகப்பட்டு விட்டது ஆன்மா. இப்போ ஆன்மா விடுபட வேண்டும் என்று விரும்புகிறது.
விடுவிக்கிற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருக்கிறது. ஆனால் அவரோ பற்றில்லாதவர். அவர் என்ன செய்வார் என்றால், தான் இயங்க மாட்டார். இறைவனுடைய சந்நிதான மாத்திரையில் இவையெல்லாம் நிகழும் என்று ஒரு பிரயோகத்தை சொல்வார்கள். சந்நிதான மாத்திரை என்றால் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், இருப்பான். அவன் இருக்க இவையெல்லாம் நிகழும். இதுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு வகுப்பு, மாணவர்கள் எல்லாம் ஒரே குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் அவனுக்கு கல்லால் எறிகிறான், இது பண்ணுகிறான். ஆசிரியர் வந்து உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் அவரவர் பாட்டில் இருந்து விட்டார்கள். நான் பழைய கால வகுப்பை சொல்லுகிறேன். ஆசிரியர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் அவரவர் பாட்டில், இல்லை வீட்டில் நல்ல கண்டிப்பான அப்பா, எல்லாம் குழப்படி பண்ணி கொண்டு வந்த பிள்ளைகள், அப்பா வந்து உட்கார்ந்து விட்டார். பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல போய் கொண்டு போய் மேசையில் உட்கார்ந்துடும், இருந்துவிடும். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தான் சந்நிதான மாத்திரையில் நிகழ்வது. அவர் அந்த இடத்துல இருந்தா அதெல்லாம் அந்தங்க இடத்துல தானா நிகழும். இதற்கு சந்நிதான மாத்திரையில் நிகழ்வது என்று சொல்வார்கள். இறைவன் இருக்க அவன் சந்நிதான மாத்திரையில் இதெல்லாம் நிகழும். இதை வைத்து கொண்டுதான் என்ன செய்வார்கள், இறைவன் பேசாமல் தான் இருப்பான். அவன் தொடர்பு பட மாட்டான். தொடர்பு பட்டால் இறைவனுக்கு பற்றுள்ளதாகிய குற்றம் வந்துவிடும். ஆகவே இறைவன் பண்ண மாட்டான். அப்போ இறைவன் பேசாமல் இருக்க அவனுடைய சக்தி வேலை செய்யும். அதனால்தான் சிவம் சக்தி என்று ஒரே பொருளை ரெண்டாக பிரித்தார். சிவம் தொடக்குறாது. தொடக்குறாது என்றால் எந்த உயிரோடும் அது போய் நேராக முட்டாது. ஆனால் சக்தி தொடக்குறும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமாக நம் பெரியவர்கள் வகுத்த வகுப்பு. இது ஒரு 10 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பைத்தான் நான் இப்போ சொல்லுகிறேன். அப்போ எவ்வளவு டூப்பு விட்டு சொல்வேன் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட பொய் கலந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு முதல் நிலையிலே அப்படித்தான் படிக்க வேண்டும். நான் அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, இந்த தூள அருந்ததி நியாயம். அப்படித்தான் சில பொய்களை உண்மை போல சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ உயிரோடு இறைவன் பேசாமல் இருப்பான். அவனுடைய சக்தி செயல்படும். அதனால்தான் சிவம் சக்தி என்று ரெண்டாக்கினார்கள். ஒரு சுடரை ஏற்றி விட்டீர்களே ஆனால் அதிலே ஒளியும் உண்டு, வெம்மையும் உண்டு. ஒளியையும் வெம்மையையும் பிரிக்க முடியுமா? ஆனால் பிரித்து வைத்து கொண்டு தியரி சொல்லுகிறார்கள். ஒளி வெம்மை என்று ரெண்டு உண்டு அல்லவா? ஒரு சுடருக்கு அது ரெண்டு பொருளா இல்லையா? ஒளி வேறு, வெம்மை வேறு, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒளியும் வெம்மையும் வேறு வேறா என்று கேட்டால் அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுபோல சிவம் சக்தி என்கின்ற இரண்டு கலந்ததுதான் இறை. ஆனால் செயற்பாட்டுக்கு, இந்த உயிர்களினுடைய செயல்பாட்டுக்கு அவை துணை புரிவது பற்றி அதை ரெண்டாக பிரிக்கிறார்கள். சிவம் தொடக்குறாமல் நிற்கும், பேசாமல் இருக்கும். அவன் சந்நிதான மாத்திரையிலே சக்தி இயங்கத் தொடங்கும். இப்போ நோக்கம் என்ன? மலவயப்பட்ட ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுத்து, பாவம் அது கஷ்டப்படுகிறது, அப்போ அதை எடுத்து அதனுடைய சொந்தக்காரர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு இறைவன் என்ன செய்வான்? இந்த இரண்டாவது மலத்தை பயன்படுத்துவான். இரண்டாவது மலம் என்பது எதுவென்றால் மாயை. இதுதான் பெரிய விஷயம். நாம் எல்லாரும் இருக்கிறது மாயைக்குள்ளே இருக்கிறோம். இறைவனுக்கு ஐந்தொழில் என்று சொல்கிறோமே. நான் திரும்ப திரும்ப சில நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னால் தப்பில்லை, அது உங்களுக்கு என்ன ஆழப்பதியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் என்பது என்ன? சில பேர் படைத்தல், காத்தல், அழித்தலைத்தான் மறைத்தல் என்று பொருள் பண்ணி கொள்கிறார். ஐந்தொழில் என்று சொல்கிறோமே, சிவருமான் நடேசர் ரூபமாக ஐந்தொழில் பண்ணுகிறார் என்று சொல்கிறோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றுகிற அங்கியிலே சங்காரம், ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம், நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று சித்தாந்தத்திலே ஒரு பாட்டு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேலை சிவருமானுடைய நடனம் புரிகிற வேலையில். இந்த மறைத்தல் என்றால் அது அழித்தல் அல்ல. மறைத்தல் என்பது பொய்யை உண்மையாக நம்ப வைத்தல். ஆண்டவன் அதையும் பண்ணி கொண்டிருக்கிறான். பொய்யை, அவனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி தான். பொய்யை உண்மையாக நம்ப வைத்தால்தான் நாங்கள் பொய்யிலே கிடந்து உழன்று இன்ப துன்ப அடிபட்டு அனுபவப்பட்டு பக்குவப்படுவோம். அதற்காக முதலிலே பொய் மெய்யென்று நாங்கள் நம்ப வேண்டும். கடவுள் செய்கிறார் இதை. இங்க பாருங்க, ஆச்சரியமான விஷயம். இது என்னுடைய அம்மா, இது என் தந்தையார், என் தாயார், என் தமையனார், இதெல்லாம் உண்மையா?
நீ பிறந்த தேதி என்ன? 24/10/1957. இது தந்தையார் என்றாயே, அதுக்கு முதல் தந்தை யார்? நான் சொல்றது புரியுறதுங்களா? ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே தான் தந்தையார் தாயார். தமிழ் ரொம்ப அழகான மொழி, அதனாலே அதெல்லாம் கேள்வியாக்கியும் வச்சிருக்கு. தந்தையார் என்று சொல்லுகிற பொழுதே தந்தை யார், தாய் யார். ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே இவையிலெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நீ உன்னுடைய சொந்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, அப்பாவை யாரும் சொல்லிட்டா கோபம் வருகிறது, அம்மாவை யாரும் சொல்லிவிட்டால் கோபம் வருகிறது. இதெல்லாம் தெரிகிறது அல்லவா? பொய்யை மெய்யென்று நம்பினால்தான் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் வரும். அதற்காக கடவுள் என்ன செய்கிறான்? பொய்யை மெய்யாக நம்பும்படி வைத்திருக்கிறான். உங்களுக்கு அந்த நாரதர் கதை சொன்னேன் அல்லவா? சொன்னேனா? மாயை என்றால் என்ன என்று நாரதர் திருமாலை கேட்டாராம். அவருக்கு ஒரு மாயை என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே சுவாமி, இந்த மாயை என்றால் என்ன, எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் விளங்கப்படுத்து. ஒரு நந்தவனத்திலே ஒரு குளத்தடியிலே நின்றார்கள் திருமாலும் நாரதரும். நாரதர் நன்றாக படித்தவர். அவர் கேட்டார், சுவாமி எனக்கு இந்த மாயை, தத்துவக்காரெல்லாம் ஏதோ மாயை மாயை என்று சொல்கிறார்கள், எனக்கு அது புரியவில்லை, மாயை என்றால் என்ன, எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த வேணும் என்று கேட்டாராம். இப்போ திருமால் சொன்னாராம், அதெல்லாம் உனக்கு வேணாம்ப்பா, நீ சும்மா இரு, நிம்மதியாக இருப்ப. திருக்குறள் வகுப்பு என்ற பேரில் மாயை படிப்பிச்சா தான் ஆபத்து. அவர் சொன்னார், இல்லை எனக்கு அது ஆசை வந்துட்டுது, நீங்கள் விளங்கப்படுத்தித்தான் ஆக வேணும், ரொம்ப அவசியமா, கட்டாயம் நீங்கள் சொல்லியே ஆக வேணும். சரி அப்படியானா நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் மாயை பற்றி, இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வா என்றார். நாரதர் உடனே வினையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் குளித்து ஒரு முக்கினார். அடுத்த தரம் போனார். 3ஆம் தரம் போய் எழும்புகிற பொழுது ஒரு அழகான பெண்ணாய் எழும்பினார். சுவாமியை காணவில்லை. ரொம்ப அழகான பெண்ணா தண்ணியில் மூழ்கி எழும்புறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டு அரசன் வேட்டையாட வந்தவன் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்தான். இப்படி தான் வருவான் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அந்த செட்டப் அப்படி தானே பாருங்க. எங்கேயாவது ஒருத்தன் இந்த பக்கமாக வருவான், இடிபட்ட உடனே பார்க்குற பொழுதுதான் இந்த காதல் பிறக்கும். அப்படி பிறந்துட்டு இவன் வந்து பார்த்தான். அப்போ தான் இந்த பெண் 3ஆம் தரம் எழும்புகிறாள். இவன் மயங்கி போனான். இவளும் நிமிந்து பார்த்தாள். ஒரு அழகான ஆடவன், அவளும் மயங்கி போனான். நாணப்பட்டால் இவன் வந்து கேட்டான், நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்றான். உடனே அந்த பெண் சம்மதித்தாள். 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். நாட்டுக்கு போய் குழந்தை குட்டிகள் எல்லாம் பிறந்தது, பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தார்கள். ரொம்ப காலம் போய்விட்டது. ஒரு நாள் இந்த அரசன் வேட்டையாட புறப்பட்டான். அப்போ இந்த அரசி நானும் பெறப்போகிறேன் என்றால் பிள்ளைகளையும் கூட்டி போகலாம் என்று எல்லாருமாக காட்டுக்கு போனார்கள். காட்டுக்கு போனால் அந்த குளம் இருந்த இடம் வந்தது. அந்த குளத்தடிக்கு வந்த உடனே இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த மகாராணி கேட்டால், நான் ஒரு தடவை இந்த குளத்தில் குளிக்கணும் போல் இருக்கு, குளிக்கட்டுமா என்று கேட்டால், ராசா உடனே உத்தரவு போட்டார். எல்லாம் அவருக்கு மறைப்பெல்லாம் போட்டார்கள். இந்த மகாராணி இந்த குளத்தில் இறங்கி ஒரு மூழ்கு மூழ்கினால், 2வது மூழ்கு மூழ்கி, 3வது மூழ்கு மூழ்கி எழும்பினால் ஒன்றையும் காணவில்லை. திருமால் சிரிச்சு கொண்டு நிற்கிறார். பக்கத்தில் வீணே. நாரதருக்கு தன்னை நாரதர் என்றே ஒத்துக்கொள்ள முடியல. விழுந்து கிடந்து அழுகிறார். ஐயோ என் புருஷனை காண இல்லையே, என் பிள்ளைகளை காண இல்லையே என்று அழுகிறார். அப்போதான் திருமால் தட்டினார். எழும்பப்பா என்றார். என்ன என்று நாரதர் கதறி கதறி அழுகிறார். என் பிள்ளைகளை காணலே. மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே, இதுதான்டா மாயை என்றார். இது நாரதர் புராணத்தில் வருகிற ஒரு கதை, மாயை விளக்கம் பண்ணுகிற பொழுது. இப்போ ஆணவம், நான் என்ற உணர்வு ஆணவம். நான் துன்பப்படுகிறேன், மலத்துக்குள்ளே அம்பிட்டு துன்பப்படுகிறேன் என்பது ஆணவத்தினுடைய அடிப்படை. நான் இன்பப்படுகிறேன் என்பது, வெளியிலே வந்து இன்பப்பட வேண்டும் என்பது அந்த ஆணவத்திலே விளைகிறது. அந்த இன்ப துன்ப விளைவுகளுக்கு கண்மம் என்று பெயர். 3 மலம் சொல்லுகிறேன். நான் என்று நினைப்பது ஆணவம். நான் இன்பப்படுகிறேன் அல்லது நான் துன்பப்படுகிறேன், எனக்கு நல்வினை தீவினை என்று நினைப்பது கண்மம். இந்த கண்மம் வந்து விட்டாலே அதற்கு செயல் வேண்டும். இது ரொம்ப சயின்ஸோட ஒத்து போகிற இடம். சயின்ஸ் ஒத்து போகிற இடம். இப்ப சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கம் இருந்தால் அந்த தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. இந்த பெரிய ஒரு அடிப்படை தத்துவம் சொல்லுகிறார்களே, இது அப்பவே சொல்லிவிட்டார். கண்ம கோட்பாடு அதுதான். நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய அனுபவத்தை நீ பெற்றுத்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் போனாலும் கூட இதை தெரிஞ்சிருக்கிறது நல்லது. எந்த செயலை செய்தாலும், செயல் என்கிற பொழுது நீங்கள் நினைப்பீர்கள், செயல் என்றால் என்ன என்றால் 3 விதமாக நாங்கள் செயல் செய்கிறோம். ஒன்று நினைப்பதனாலே செயல், அது மனச்செயல்.
அடுத்தது பேசுவதனாலே செயல், அடுத்தது உடம்பை அசைச்சு செய்வது செயல். இது மூன்றுமே செயல்தான். அதுதான் திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். மூன்று கர்ணமும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனதாலே நினைக்கிற நினைப்பு, வாயாலே பேசுகிற பேச்சு, உடம்பாலே செய்கிற செயல், இது மூன்றும் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த மூன்றுக்கும் செயல் என்றுதான் பெயர். இவன் இதில் போகிறான், காரில் போகிறான், இப்படியே போய் அடிபட மாட்டானா, ரொம்ப நல்லபடி அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி நினைச்சால் அந்த நினைப்பு செயல், அந்த நினைப்பு உன்னை நினைப்பாக தாக்கும், மறந்து போகாதீர்கள். அதுபோல ஒருத்தன் போகிறான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா போடா, இப்போ அவனுக்கு நோகுதா இல்லையா? நோகுது தானே. அப்போ செயல் தானே நோக பண்ணுகிறது. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு பிறவியிலே இதே மாதிரி உன்னை திட்டுவான், மறந்து போகாதீர்கள். அதுபோல யாராவது ஒருவனுக்கு அடிக்கிறாய், அவனுக்கு வலிக்கிறது, இந்த அடி உன் முதுகிலே கட்டாயம் விழும். இதெல்லாம் கணக்கு பார்க்கிறாள் பெரியாள், தப்ப முடியாது. இது தெரியாமல் தான் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். துன்பம் வருகிற பொழுது மனம் துடிக்கிறது, இது நடக்கக்கூடாதே என்று துடிக்கிறோம். இன்பம் வருகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்பத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் செய்கிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள், ஒருவருக்கு நீங்கள் இன்பம் செய்தால் என்ன, துன்பம் செய்தால் என்ன, ரெண்டும் ஏதோ ஒரு பிறவியிலே உங்களை வந்து தாக்கவே செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு தாக்கினீர்களோ அந்த அளவுக்கு தாக்கும், தப்ப முடியாது. ஆகவே பாவம் செய்கிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், இப்போ ஒருத்தனை வருத்துகிறேனே, இந்த வருத்தம் எனக்கு வரும். வார்த்தையாலே திட்டினால் வார்த்தையாலே வரும், செயலாலே செய்தால் செயலாலே வரும். அப்ப நினைப்பாலே செய்வது, எனக்கு இது ரொம்ப நாள் கேள்வியா இருந்தது. நினைப்பும் செயல்தானே. எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, நான் சொன்னதை சொல்றேனோ சொல்றேனோ தெரியவில்லை. எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. என்னிடம் ஒரு இயல்பு இருந்தது. படுக்கையில போய் படுத்தால் விடியும் மட்டும் கனவு காணுவேன். அது ஆச்சரியமான கனவு. இடையில எழும்பிட்டு படுத்தா அந்த கனவு தொடரும். நான் பொய்யா சொல்றதா நினைக்காதீங்க, உண்மையிலே தொடர்ந்து கனா. அதை பற்றி விவரம் பின்னாலே இருக்கிறது. அது இதில் திருக்குறளில் வருமா தெரியல, வந்தா சொல்றேன். அது அவத்தைகள் என்று தத்துவம் சொல்லுகிறது. மனிதனுக்கு 5 அவத்தைகள் இருக்கின்றன. விஞ்ஞானம் இன்றைக்கு 3 அவத்தை வரையும் தான் போயிருக்கிறது. நம்முடைய ஆத்மீகம் 5 அவத்தையை சொல்லுகிறார்கள். அப்போ அதுல கனவு ஒரு அவத்தை. அவத்தை என்றது அவஸ்தை, அதாவது ஒரு அனுபவம். அப்போ எனக்கு தொடர்ச்சியா கனவு வரும். கனவிலே களைத்து போய்விடுவேன். கனவென்றால் களைத்து போய்விடுவேன். அப்பதான் நான் இந்த சித்தாந்தம் படிக்கிற காலம். ஒரு நாள் என் ஆசிரியரிடம் இதை போய் கேட்கணும், இது என்ன இந்த கனவு இப்படியே வருகுதே, போய் கேட்கலாம் என்று நினைச்சு போறேன். அன்றைக்குத்தான் இந்த சொப்பன அவத்தை பற்றி எனக்கு அவர் பாடம் சொன்னார். இதுதான் பாருங்க, நினைக்கிறத உறுதியா இருந்தா அதுக்கு விளக்கம் எங்கேயோ இருந்து வரும். இன்னார் தான் சொல்ல வேணும்னு அவசியமே இல்லை. அப்பதான் எனக்கு அவர் சொன்னார், நாங்கள் ஒருவருக்கு அடித்தால் அந்த அடி என் மேலே எப்போவோ விழும், ஒருத்தரை திட்டினால் அந்த திட்டு எனக்கு எப்போவோ விழும். ஒருவரை பற்றி கெட்டதா நினைக்கிறேன், நல்லதா நினைக்கிறேன். 24 மணிக்கு நாங்கள் உடம்பாலே செய்கிற செயலை விட, வாக்காலே செய்கிற விட மனதாலே செய்கிற செயல் தானே எப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். நம் மனம் ஒரு நிமிஷம் ஓய்கிறது இல்லையே. அப்போ இந்த மனதாலே செய்கிற செயல்கள் எப்படி விளையும் என்றால் என்னிலே கனவாக விளையும் என்று அன்றைக்கு ஆசிரியர் படிப்பித்தார். ஒருவனுக்கு துன்பம் செய்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு வைங்க, அடுத்த உறவுல உங்களுக்கு துன்பமா கனவுகள் வரும். ஆகவே கனவு வருகிற பொழுது ஒரு சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம், என்னவென்றால் நம் வினை கழிகிறது. கனவிலே வினைகள் கழியும். நான் மனதாலே செய்த வினைகள் எல்லாம் கனவிலே கழிஞ்சு போய்விடும். அதுதான் மனதை வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப எனக்கு இப்ப புரிஞ்சுது, நான் மனதால நிறைய செய்திருக்கிறேன் போல இருக்கு, அதுதான் தொடர் கனவா வருகிறது என்று நினைத்துக் கொண்டேன். அப்போ இந்த வினைகள் நம்மை உண்டாக்கி, நாம் செய்கிற வினைகள், ஒரு சின்ன அசைவு, இங்க பாருங்க, ஒரு சின்ன கை அசைவு வந்தா அது புத்தியில பதிவாயிருது. பெரிய விஷயம் பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவும், என்னுடைய மனம் செய்கிற செயல், என்னுடைய வாக்கு செய்கிற செயல், என்னுடைய உடம்பு செய்கிற செயல் அத்தனையும் என் புத்தியில் பதிவாகி என்னை தொடர்ந்து வந்து அடுத்த பிறவியில என்னை தாக்காமல் விடாது. இதுல ஒரு ஆச்சரியம். இந்த கண்மம் என்று சொன்னேனே, இந்த வினை எப்போ ஒருவனை தாக்கும்? அப்ப நான் இப்போ ஒருத்தருக்கு அடிக்கிறேன், உடனே எனக்கு அடி விழுந்துருமா என்றால் அது வேற பெரிய ரகசியம் வச்சான். அது எப்போ விழுமுன்னு உனக்கு சொல்ல முடியாது. சில நேரத்தில் உடனேயும் விழலாம். நான் ஒருவருக்கு அடிக்க, அவர் எனக்கு திருப்பி அடிக்கிறாரா, அப்போ அந்த கண்மம் முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படி அடித்தா சந்தோஷப்பட வேணும். அடித்தேன், அடி விழுந்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு.
கணக்கு முடிஞ்சது. ஒரு வினை பற்றி சமநிலைப்பட்டு விட்டது ஒரு வினை என்று. ஆனால் நாங்கள் அடித்த உடனே கோவப்படுறோம். கோவப்பட்டு அடுத்த வினை ஆரம்பித்து விடுகிறது. இந்த வினை கொள்கை, கண்ம கொள்கை இருக்கிறதே, அது ஒரு பெரிய ரகசியம். நீ ஒரு அனுபவம். இப்போ இந்த பிறவியிலே உங்களுக்கு ஒருவர் ஒரு துன்பம் செய்கிறார் என்று வையுங்கள். அது மனதாலேயோ வாக்காலேயோ உடலாலேயோ செய்தால் அது எப்படி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எப்போ நான் செய்திருக்கிறேன், எனக்கு இப்போ விழுகிறது, சமப்பட்டு விட்டது என்று நினைத்து விட்டுவிட வேண்டும். ரொம்ப கடினம். ஏனென்றால் மாயையிலே மூழ்கி இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன, ஒரு அடி விழுந்த உடனே இவனுக்கு என்ன செய்யலாம் அல்லது இவனுக்கு திருப்பி எப்போ அடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னா, புது கண்மம் தொடங்கி விடுகிறேன். புது கண்மம் தொடங்கி விடுகிறேன். அப்போ இந்த கண்மம் இருக்கும் வரைக்கும் பிறவி இருக்கத்தான் போகிறது. இது வேற கொடுமை. கண்மம் இருக்கு மட்டும் பிறவி. அப்போ இந்த கண்மம் எப்போ உண்டாகிச்சதோ அந்த அனுபவம் பெறுவதற்காக அது பிறவிக்கு போக வேண்டும். அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான், இதுக்கு அதை கொடுப்போம், அதில் ஒரு பக்குவம் வரட்டும் என்று நினைத்து கொண்டு மாயையை எடுக்கிறான். நான் எடுக்கிறான்டா ஏதோ கையில் இப்படி பணியில் எடுக்கிறான் மாதிரி நினைக்கப்படாது. மாயை உள்பொருள், அது புதுசாக உண்டாக்கின பொருள் இல்லை, இருக்குது, ஏற்கனவே இருக்குது. மாயையை எடுத்து தத்துவங்களை உருவாக்க தலைப்படுகிறான். இப்போ நான் சொல்கிற சொல்ல ஒவ்வொன்றும் பிழை, ஆனால் விளக்கத்துக்காக அப்படி சொல்லுகிறேன். உருவாக்க செயல்படுகிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார், அவர் தானே நம்ம உயிரை, கல் போல இருக்கிற உயிரை கொண்டு வந்து பிறவிக்குள்ளே போட்டு அதுக்கு அனுபவம் உண்டாக்க வேண்டும். அப்போ அதுக்கு எல்லாம் அதை தயார் பண்ண வேணும். அறிவே இல்லாத பிள்ளைய நர்சரியில் கொண்டு போய் சேர்த்து படிப்பித்து பாடம் செய்து அது நல்லா பார்சல் நல்லா படிக்க வச்சு சித்தி அடைய பண்ணுகிறோம் அல்லவா, அது இங்கே அங்கே முத்தி அடைய பண்ணுவார். அவ்வளோதான் வித்தியாசம். கொண்டு வந்து இங்கே சேர்க்கிற மாதிரி எல்லா தயார் நிலையும் பண்ணுவார். அப்போ மாயை என்ற அந்த அமைப்புக்குள்ளே இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர் இயங்க வேண்டும், கண்ம அனுபவம் பெறுவதற்காக இயங்க வேண்டும் என்பதற்காக தத்துவங்களை உருவாக்கப் போகிறான். நான் ஒன்று சொல்ல ஆரம்பித்து விட்டுட்டேன். இந்த ஒரு அடி விழுந்தோடனே அடிக்கு 10 அடி விழுதுன்னு அது உடனேயும் விழலாம், 2 மாதம் கழிச்சும் விழலாம், 1 வருஷம் கழிச்சும் விழலாம், அடுத்த பிறவியிலும் விழலாம், அல்லது இன்னும் 10 பிறவி கழிச்சும் விழலாம். கண்ம அனுபவம் என்பது எப்போ விளையும் என்று தெரியாது. ஏன் அப்படி உடனே விழுந்தா என்ன, எல்லாம் அப்பப்போ விழுகிற மாதிரி விழுக வேண்டியதானே என்றால், கண்மத்துக்கும் பக்குவ காலம் உண்டு. ஒரு கண்மம் பக்குவப்பட்டால் தான் அது ஆன்மாவை வந்து சேர்ந்து அனுபவமாக மாறும் என்றார்கள். அப்போ எந்த கண்மத்துக்கு எவ்வளவு காலம் பக்குவப்பட்ட காலம்னா அது உனக்கு புரியாதரா, அதுவா பக்குவப்பட்டு வரும், நீ ஒன்றும் பயப்படாதே. அதுக்கு அவர்கள் உதாரணம் சொல்வார்கள். கொஞ்சம் பயறு எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டீர்கள், பயிர் ஒரு விதை அல்லவா, மண்ணுக்குள்ளே போட்டீர்கள். தேங்காய் அதுவும் ஒரு விதை அல்லவா, மண்ணுக்குள்ளே போட்டீர்கள். பயிர் எப்படி முளைக்கும், அடுத்த நாளே முளைச்சு மேலே வந்துடும். தேங்காய் எப்போ முளைக்கும், 2 மாதம் கழித்து தான் முளை வரும். அப்போ ஏன் பயிர் உடனே முளைச்சது, இது ஏன் அப்படி முளைச்சதுன்றா, இதுக்கு அதுதான் பக்குவ காலம், இதுக்கு அதுதான் பக்குவ காலம். அதுபோல நீங்கள் செய்கிற வினைகள் அது அதனுடைய பக்குவ காலத்திலே முளைக்கும். எப்போ முளைக்கும்னு கேட்கப்படாது. ஆகவே செய்கிற பொழுதே தெரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்த புறவிலையும் விழலாம், அடுத்த புறவிலையும் விழலாம். சில பேர் கேட்கறது, இப்போ புறவியில் செய்கிற பாவத்தை இப்போ அல்லவா கடவுள் தர வேணும், ஏன் அடுத்த புறவியில் தர்றார்? அடுத்த புறவி என்பது உன் உடல் மாற்றமே தவிர அதே உயிர் தான் அந்த அனுபவத்தை பெறுகிறது. கடவுள் ஓர வஞ்சனை இந்த பிறவியில் செய்தது இப்போவே தெரிஞ்சால் நமக்கு ஒரு திருப்தியே என்றால், இந்த பிறவியில் செய்தது எது, அந்த உயிர் அல்லவா, அந்த உயிருக்கு தான் அடுத்த பிறவிலே தண்டனை. இன்னும் சில நேரத்தில் அடுத்த பிறவிலே வர்ற பொழுது தான் அது இன்னும் பக்குவப்படும். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நாங்கள் உடனே என்ன செய்கிறோம், ஒன்று மற்றவனை திட்டுகிறோம், இல்லாட்டி கடவுளை திட்டுகிறோம். ஒன்றும் திட்டாதே, நீ செய்தது உன்னிடம் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த பூமராங்கன்ற ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்லுகிறார்களே, நீ எறிஞ்சா திருப்பி உன்னையே வந்து தாக்கும், எதிராளியை தாக்க தவறினார். அந்த மாதிரி நீ செய்கிற வினைகள் உன்னிடம், உன் கையில் கடவுள் கொண்டு வந்து பார்சல் போடுற மாதிரி போட்டுருவார். அப்போ நீ கவலைப்படாதே, உனக்கு நல்ல பார்சல் உன் கையில் விழ வேணுமா என்றால் முடிஞ்சளவு நல்லதை செய்து கொண்டிரு. கெட்டது வரக்கூடாது என்றால் இன்னொருவருக்கு நாம் கெட்டது செய்யக்கூடாது. அப்போ இந்த வினை அனுபவங்கள் முதல் அப்போ இந்த வினை அனுபவம் எப்போ முதல் ஏற்பட்டதா என்று கேட்டபொழுது தான் நான் மூலகன்மம் என்று சொன்னேன். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு விடுபட வேணும் என்ற ஆசை, விருப்பு, அம்பிட்டு போனேன் என்று வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்பு என்பது இருக்கிறதே ஆன்மாவுக்கு முதல் அனுபவமாக தோன்றியது, முதல் கண்மமாக. நினைப்பு தான் முதல் கண்மம். இப்போ அது முதிர்ந்து 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 எல்லா ஆன்மாவுக்கும் சமமாக தோன்றாது. ஒரு ஆன்மாவுக்கு முன்னுக்கு தோன்றும், ஒரு ஆன்மாவுக்கு பின்னுக்கு தோன்றும், வித்தியாசமாக தோன்றும். இப்போ ஆன்மாவுக்கு இந்த கண்ம அனுபவத்தை கொடுக்க வேண்டும். கடவுள் மாயையை கையில் எடுப்பார். எடுத்துட்டு
இப்ப என்ன செய்ய வேணும்? மூன்று. ஒன்று, ஆன்மாவை தயார் பண்ண வேணும். அனுபவங்களை பெறுவதற்கு ஆன்மாவை தயார் பண்ண வேண்டும். ஆன்மா தானா தயார் பண்ணுமா இருந்தா இவர் என்னத்துக்கு? அது ஏலாமத்தானே அகப்பட்டு போய் அங்க நிக்குது. அப்ப அதை தயார் பண்றதுக்கு இவர் தயாராக வேணும். அதை புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது மாணவர்களுக்கு படிப்பிக்கிறதா இருந்தா வாத்தியார் கொஞ்சம் படிக்க வேணும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆசிரியர் கொஞ்சம் படிச்சுட்டு, ஆசிரியர் வகுப்புக்கு, இப்ப மாணவர்களை தயார் பண்றதுன்னா மாணவர்கள் எங்க வர வேணும்? வகுப்புக்கு வர வேணும். ஆசிரியர் எங்க வர வேணும்? அவரும் வகுப்புக்கு வர வேணும். அவர் வகுப்புக்கு வராம ஆசிரியரை பாடம் சொல்ல முடியுமா? அப்போ இப்ப மாயைக்குள்ளே உயிரை அனுப்பி பாடம் சொல்ல போறார். அப்ப கடவுளும் மாயைக்குள்ளே வந்தாக வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பதான் அவர் அந்த வேலைகளை பார்க்கலாம். அப்போ கடவுள் என்ன செய்வார்? மாயைக்குள்ளே அவர் கொஞ்சம் இறங்குவார். நான் திரும்ப 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 சொல்லுகிறேன், நான் பொய்யை மெய் போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மெய்யெல்லாம் விளங்குறதுன்றா அதுக்கு பல வருஷம் படிக்க வேண்டும். அடிப்படை விளங்குறது. அப்போ மாயைக்குள்ளே ஆன்மா அகப்பட்டு கிடக்கிறது. கண்ம அனுபவம் ஏற்பட்டு விட்டது. அப்ப மாயைக்குள்ளே போக வேண்டும். மாயைக்குள்ளே போகிற தகுதியோடு ஆன்மா இல்லை, அதை தகுதிப்படுத்த வேண்டும். மாயைக்குள்ளே தகுதிப்படுத்த வேண்டுமானால் அவரும் மாயைக்குள்ளே வந்தாக வேண்டும். அப்ப மாயைக்குள்ளே அவர் இருந்து கொண்டு ஆன்மாவை மாயைக்குள்ளே ஒரு இயங்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு அதை இயக்குவதற்கான மாற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். மூன்று வேலை இருக்கிறது. அவர் இறங்குவது, ஆன்மாவை தயார்படுத்துவது, ஆன்மாவை இயங்க செய்வது. இருக்கிற மாயை ஒன்றுதான். அப்ப என்ன செய்வாருண்டா, உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில் டிகாஷன் காப்பி போடுவீங்களே, நாங்க கோப்பின்னுவோம். காப்பி போடுவீங்களே, இந்த வீட்டில் பழைய, இப்போ எல்லாம் இதாக வந்துருச்சு, பழைய காலத்தில் டிகாஷன் போடுற பொழுது இந்த முதல் வடிகட்டின காப்பி வருமே, அதில் வீட்டு அம்மா அப்பா பிள்ளைகள் இதெல்லாம் போட்டுக்குவாங்க. அதுக்கடுத்த டிகாஷன் காப்பி கொஞ்சம் லைட்டாக வந்துன்னா வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு அதில் தான் காப்பி. இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்து லைட்டாக வந்தால் வேலைக்காரிக்கு அதில் தான் காப்பி. அப்படி தானே கொடுக்குறீங்க? 3 இது கொடுக்குறீங்களே. காப்பியில் வித்தியாசம் உண்டா? டிகாஷனில் தான் வித்தியாசம். 3 பேருக்கும் காப்பி தான் கொடுக்குறோம். இது பெஸ்ட் இவருக்கு, அடுத்தது இவருக்கு, அடுத்ததுக்கு இவருக்கு பிரிச்சுக்கிறீங்க இல்லவா? அதான் பாருங்க, இந்த உதாரணத்தை கண்டுபிடிச்சவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும். அது இல்லாட்டி இது எப்படி விளங்க போகுது? மாயை ஒன்றுதான். இறைவன் என்ன செய்வான்? அந்த மாயையை 3ஆக பிரிக்கிறான். அதுல நல்ல பகுதி ஒன்று இருக்கும், அதுக்கு சுத்த மாயை என்று பெயர். சுத்த மாயை என்று ஒரு பகுதி, அதற்கு ஒரு பகுதி இருக்கிறது. நீங்க அங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம், இப்போதைக்கு ஒன்றும் புரியாது. சுத்த மாயை என்று ஒன்று பெயர். அடுத்தது அசுத்த மாயை என்று 2வது பெயர். 3வது பிரகிருதி மாயை என்று 3வது. இந்த சுத்த மாயை ஃபர்ஸ்ட் டிகாஷன், அசுத்த மாயை செகண்ட் டிகாஷன், பிரகிருதி மாயை 3வது டிகாஷன். 3ஐயும் அப்படி பிரித்து கொள்வார் கடவுள். சுத்த மாயையிலே தன்னுடைய இயக்கத்தை இறைவன் செய்வார். அதை புரிந்து கொள்ளுங்க, தன்னுடைய இயக்கத்தை. ஏன்னா அவர் இறங்கி வந்தால் தானே மற்றதெல்லாம் பண்ணலாம். அவர் இறங்காம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்வார்? இந்த சுத்த மாயை பிரிவு. அதுக்கு அவர்கள் உதாரணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், குன்றுமணி இருக்கிறதே, குன்றுமணின்னு ஒரு விதை இருக்கு தெரியுமா? அந்த தங்கம் அழப்பார்கள். அந்த குன்றுமணியை பார்த்தீர்களா, ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். கருப்பா சிவப்பா இருக்கிறதுக்காக அது 2 குன்றுமணியா? குன்றுமணியினுடைய ஒரு பகுதி கருப்பு, ஒரு பகுதி சிவப்பு. அதுபோல மாயையினுடைய ஒரு பகுதி சுத்தம், ஒரு பகுதி அசுத்தம். இந்த சுத்த மாயையிலே இறைவன் தான் இயங்குவதற்கு தயார் பண்ணுவான். பெரிய வேலை பெற அதுதான் இறைவனுடைய. இறைவன் அப்படி இயங்க வேணும் என்று அவனுக்கு ஒரு கட்டாயமும் இல்லை. அதனால்தான் அவனுடைய கருணையை பெருங்கருணை என்பது. நாங்க நமக்கு தேவையில்லாம ஏதாவது ஒரு வேலை செய்வோமா? நமக்கு தேவையில்லாத வேலை ஏதாவது செய்வோமா? ஏதாவது செய்தால் நமக்கு பின்னணியில ஏதோ தேவை இருக்கு என்று அர்த்தம். கடவுள் ஒரு தேவையும் இல்லாமல் உயிர்களுக்கு இறங்குகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இறங்குகிறான். அவனுக்கு ஒரு இறங்க வேணும். அவன் நல்ல இடத்துல நல்லா இருக்கிறான், சத் சித் ஆனந்தம். அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனாலும் இந்த பக்கம் இதுகள் வாடுதுகளே, இதுகளுக்கு கொஞ்சம் உதவி பண்றதுக்கு நான் இறங்கினால் என்ன என்று இறங்குவதற்கு இறைவன் முடிவு செய்வான். இங்கேதான் முதல் தத்துவம் தொடங்குகிறது. இது எங்க சொல்லி எங்க முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இறைவன் இறங்கத் தொடங்குகிறான். இப்ப இறைவன் இறங்கத் தொடங்குகிற அந்த நிலை இருக்கிறதே, இதுக்கு பிறகுதான் நமக்கு கடவுள்.
இந்த மாயைக்குள்ளே இறைவன் இறங்குகிறானே, இதுக்குள்ளே தான் நாங்க சொல்லுகிற கடவுள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ யார் இறங்கினது? இந்த தத்துவங்களை கடந்த ஒரு கடவுள் இருந்தார் அல்லவா, அவர் இறங்கினார் அல்லவா, அவர் தான் உண்மை கடவுள். அதான் முதற் கடவுள், அது உண்மை கூறினார் என்று எழுதினாரே பரிமளகர். அவர் 36 தத்துவத்தையும் கடந்த ஒருத்தர். இறைவனுக்கும் அவஸ்தை உண்டு. அவஸ்தையை தமிழில் அவத்தை என்பார்கள். இறைவனுக்கும் அவத்தை உண்டு. என்ன என்றால் சொரூபம் தடத்தம் என்று 2 அவத்தை கடவுளுக்கு உண்டு. சொரூபம் என்றால் என்ன என்று கேட்டால், நாங்கள் சொரூபம் என்றால் வடிவம் என்று ஒரு அர்த்தம், அதுவல்ல. சொரூபம் என்றால் கடவுள் நம் புத்திக்கு அகப்படாத ஒரு இடத்துல இருப்பான். இந்த 36 தத்துவமும் கடந்து இருக்குது பாருங்க, அங்க ஒரு கடவுள் இருக்கிறார். அங்க இருந்தபடி தானே அவர் இறங்கினவர். 36 தத்துவத்துக்குள்ள உள்ளதுதான் நமக்கு புரியுமே தவிர அதுக்கு அப்பால இருக்கிறது நமக்கு புரியாது. அவர் தான் ஒரிஜினல் கடவுள். அப்ப கடவுள்லயே ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு, அது புரிஞ்சு கொள்ள வேணும். அதுதான் ஒரிஜினல் கடவுள், 36 தத்துவத்துக்கு அப்பால இருக்கிறவர். அதான் அருணகிரிநாதர் சொன்னார், ஆறாரையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ. 6 36 இதை கடந்து நான் எப்பொழுது உன்னை காண்பது என்று அவர் கேட்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இது தோற்ற முறை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப கீழே இருந்து இதெல்லாம் கடந்து 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 இந்த 36 எப்ப ஒருவன் கடக்கிறானோ அன்றைக்கு தான் அவன் உண்மை நிலை அடைவான். அப்போ இப்ப கடவுள் என்ன செய்கிறார்? இரக்கம் கொண்டுட்டார், இறங்க வேணும் என்றார். சக்தி தான் அந்த இரக்கத்தை கொள்வாளாம். அதுதான் அது நல்ல பொருத்தமா ஆண் பெண் என்று சொன்னார். எப்பவும் பெண்ணுக்குத்தானே இரக்கம் வரும், பொதுவா பெண்ணுக்கு தான் இரக்கம் வரும், வராம இருந்தால் பெண் இல்லை என்று அர்த்தம். அப்போ சக்தி என்ன செய்வாள்? இறைவனை பராண்டுவாள். கொஞ்சம் இறங்கு, அதெல்லாம் துன்பப்படுது இல்லை, அதற்காக நாம கொஞ்சம் கீழே போவோம் என்பாள். எந்த உயிர் பொருளுக்கு, நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன் என்று நினைக்கிறேன், உயிர் பொருளுக்கான லட்சணம் என்ன என்று கேட்பீர்களானால் அதற்கு 3 விதமான இயக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது உயிர் பொருள். எந்த உயிர் பொருளும் அது என்ன என்று கேட்டால், ஒன்று விருப்பம், அடுத்தது செயல், மற்றது அறிவு. அதுக்கு தான் இச்சை, கிரியை, ஞானம் என்று பெயர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்கிறோமே. உயிர் பொருளுக்கு என்ன என்றால், முதல் ஒரு விருப்பம் இருக்கும், விருப்பம் நோக்கின செயல் இருக்கும், அதற்கு இடையிலே அந்த விருப்பம் இருப்பதற்கு அறிவிருந்தால் தான் விருப்பம் இருக்கும். அறிவிருந்தால் தான் விருப்பம். இங்க பாருங்க, இந்த சுவரில் ஆலம் வித மரம் முளைச்சிருக்கும், அது அப்படியே நீண்டு கொண்டு போய் வெயில் பிடிக்கிற இடத்துக்கு இப்படி நிமிருது. அதுக்கே அறிவு இருக்கு சார், அதுக்கே அறிவு இருக்குது. வெறும் ஆழ விதை இப்படி இந்த அளவு, இந்த ஒரு ஊசி நுனி அளவு, அது இங்கே முளைச்சு மெல்ல மெல்ல பேசாமல் இருக்கும். இதை பார்த்துட்டா பிடிங்கிடுவானேன்னு அதுக்கு தெரியும். அதுக்காக கொஞ்ச நாளைக்கு கப்புன்னு இருந்துட்டு இவன் காணாத நேரத்தில் கடகடகடன்னு வளர்ந்து சூரிய வெளிச்சம் பிடிச்சு சுவருக்குள்ளே போய் சுவரை வெடிக்க பண்ணி போடும். எப்படி இதுக்கு அறிவு இருக்கிறது என்றால், அதற்கு விருப்பம் இருந்தது, அந்த விருப்பத்தை அதனுடைய அறிவு கொடுத்தது, சந்தர்ப்பம் பார்த்து செயல் வைத்து அதை உண்டாக்கிட்டது. தாவரங்கள் எல்லாவற்றுக்கும் அறிவுண்டு, செயல் உண்டு, விருப்புண்டு. அதனால தான் அதை உயிர் பொருள் என்கிறோம். உயிர் என்று உலகத்திலே எந்த பொருள் இருந்தாலும் இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 சக்திகளும் அதற்கு இருக்கும். அதைத்தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொன்னோம். அன்றைக்கு அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். முருகனுக்கு 3 சக்திகள், இச்சை சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இச்சை சக்தி தான் வள்ளி, கிரியாசக்தி தான் தெய்வானை, ஞானாசக்தி தான் வேல். இதை வச்சுட்டு சில பேர் முருகனுக்கு 3 2 இருக்கு, நமக்கு இருக்கப்படாதான்றான். ஏற்கனவே உனக்கு இருக்கு, அதுக்கு மேலே ஏன் தேர்ற? இந்த 3 சக்திகளும் சிவனை, அந்த மேலே இருக்கிற பரம்பொருளை பிடித்து கீழே கொண்டு வரும். அது ஒரு ஒழுங்கு சொல்லி இருக்கிறார்கள், நான் அந்த ஒழுங்கு இப்ப சொல்ல இல்லை. அப்போ இப்போ மேலே இருக்கிற, அதாவது 36 தத்துவமும் கடந்து நம் அறிவுக்கு புலப்படாமல், என்ன வடிவு என்று தெரியாமல், என்ன பெயர் என்று தெரியாமல் ஒரு கடவுள் இருக்கிறார். முட்டாள்தனமாக இயேசுதான் கடவுள், சைவன் சிவருமான் தான் கடவுள், அல்லாதான் கடவுள் என்று நாம சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். நீ எந்த பெயரால் கூப்பிட்டாலும் அவன் அந்த பெயரால் வருவான், அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், அது ரொம்ப ரசித்து நான் கேட்கறது உண்டு. பெயர் இருக்கு மட்டும்தான் பெயர், பெயர் இல்லாதவனுக்கு எல்லாமே பெயர். இப்போ பாருங்க, ஜெயராஜ் என்று கூப்பிட்டா மட்டும்தான் நான் திரும்பி பார்ப்பேன். ஏன்டா எனக்கு ஜெயராஜ் என்று ஒரு பெயர் இருக்கிறது. எனக்கு ஜெயராஜ் என்று ஒரு பெயர் மட்டும் இல்லாவிட்டால் எந்த பெயர் சொன்னாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டி வரும். கடவுளுக்கு ஒரு பெயர் இல்லை, அதனால் நீ எந்த பெயரால் கூப்பிட்டாலும் அவன் திரும்பி பார்ப்பான். அது புரிந்து கொள்ளுங்கள்.
இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே. அப்போ கடவுள் அந்த பெயர் குறி குணம் உன்னுடைய அறிவுக்கே அப்பாற்பட்டிருக்கிற கடவுளை சக்தி என்ன செய்யும்? இறங்க பண்ணும், மாயைக்குள்ளே இறங்க பண்ணும். அப்படி இறங்க பண்ணுகிற முதல் நிலைதான் முதல் தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லப்படும். இது கடவுள் தன்னை முதல் தயார்படுத்திக் கொள்கிறார், அவர் இறங்கி வர்றதுக்கு ரெடி பண்ணுகிறார். இந்த சிவதத்துவத்துக்கு நாத தத்துவம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நாதன் தான் தத்துவங்களினுடைய முதல் தத்துவம். சவுண்ட் தான் பாருங்க முதல் இயக்கம், உலகத்தினுடைய இயக்கம். இறைவனுடைய ஞானாசக்தி இறைவனை கீழே இறக்குவாள். அப்போ இறக்கின உடனே முதல் தத்துவம் தோன்றும், நாத தத்துவம் என்ற அந்த தத்துவத்துக்கு பெயர், அல்லது சிவ தத்துவம் என்று பெயர். அதற்கு என்ன குறியீடு என்றால் ஒரு கோடு, ஒரு கோடு. பிறகு அந்த தத்துவத்திலே அது தத்துவங்கள் பிறக்கிற முறையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நான் அப்படி சொல்லாமல் விளக்கத்துக்காக சொல்கிறேன். அதிலிருந்து அடுத்த தத்துவம் பிறக்கும், சக்தி தத்துவம் பிறக்கும், அல்லது அதற்கு பிந்து தத்துவம் என்று பெயர், இரண்டாவது தத்துவம். கவனித்துக் கொள்ளுங்கள், சுத்தமாய்க்கு அப்பாலே இருக்கிற இறைவன் சக்தி கலப்பினாலே இறங்குகிறான். முதல் நாத தத்துவம், அது முதல் தத்துவம். இரண்டாவது பிந்து தத்துவம், அது இரண்டாவது தத்துவம். அது ரெண்டுக்கும் நாதம் பிந்து என்று பெயரும் உண்டு, சிவம் சக்தி என்று பெயரும் உண்டு, தத்துவமாக பெயர் உண்டு. அந்த நாத தத்துவத்திற்கு குறியீடு கீறு, இந்த கோடு போடுறோமே அதான் குறியீடு கீறு. பிந்து தத்துவத்திற்கு குறியீடு வட்டம். அதனால்தான் பிள்ளையார் சொல்லி என்று நாங்கள் ஒன்றை போடுவோமே, போடுற பொழுது என்ன செய்வோம்? அந்த வட்டத்தையும் போட்டு கோட்டையும் போட்டால் நாதம் பிந்து ரெண்டும் சேர்ந்து சிவ சக்தி இணைப்பு உருவாகி விட்டது என்பதற்கு குறியீடு தான் பிள்ளையார் சொல்லி. இப்போ அதுதான் ஒரு உயிர் பிறக்கிற பொழுது என்ன சொல்கிறோம்? தாயினுடைய கருவுக்கு முட்டை, அப்படித்தானே விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்கள். ஒரு முட்டை போட்டு காட்டுகிறார்கள், ஆணுடைய விந்துக்கு ஒரு கோடு, இந்த கோடும் இந்த முட்டையும் சேர்ந்தோடனே பிறவி தொடங்குகிறது. இதுதான் தத்துவம் தொடங்குகிறது. இவ்வளவுதான். இன்றைக்கும் அதுதான், அன்றைக்கும் அதுதான். உலக தோற்றம் இது என்றேன். இப்ப இன்றைக்கு விஞ்ஞானத்திலே ஒரு உயிர் தோற்றம் தானே உலக தோற்றம். உயிர் தோற்றத்திலே முட்டை, கரு முட்டையும் இந்த விந்தும் சேருகிற பொழுது ஒரு கோடும் முட்டையும் சேருகிறது. சேர்ந்த உடனே ஒரு பிரபஞ்சம் உருவாகிறது அல்லவா? அதுதான் அன்றைக்கும் சொன்னார்கள். நாத தத்துவம் பிந்து தத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து விட்டது. இறைவன் இறங்கிட்டான், முதல் சிவதத்துவமாக இறங்கினான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு கீழே இறங்கினான், நாத தத்துவத்துக்கு பிந்து தத்துவத்துக்கு இறங்கினான். போதவில்லை, இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய அவர் இன்னும் இறங்க வேண்டி இருக்கிறது. அப்ப என்ன பண்ணினார்? அடுத்த தத்துவம் சதாசிவம் என்று ஒரு தத்துவம். அந்த தத்துவம் என்னவென்றால் இது ரெண்டும் கலந்து, ரெண்டு சக்தி கலந்து தோன்றும். அப்போ முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், அடுத்தது சதாசிவம். சதாசிவ தத்துவம் என்னவென்று கேட்டால் அதற்கு வடிவம் சொல்கிறார்கள், லிங்க வடிவம் தான் சதாசிவ தத்துவம். ரெண்டும் சேர்ந்தது. சிவம் தத்துவம் தனித்தனி தத்துவங்களாக இருக்கும், சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் லிங்கம். நீங்க இந்த லிங்கத்தை பாருங்க, லிங்கத்திலேயே அந்த ரூபம் உண்டு. வெள்ளக்காரன் அதை படிச்சுட்டு அது செக்ஸ் ரூபம் என்றான். அவனுக்கு அவ்வளவுதான் புரியும். இந்த பிந்து நாதம் ரெண்டும் சேர்ந்து வட்டமும் கோடும் சேர்ந்தால் தோன்றுகிறது அல்லவா? அதுதான் சதாசிவம். ஆவுடையார் என்பது வட்டம், லிங்கம் என்பது கோடு. இந்த வட்டத்தையும் கோட்டையும் சேர்த்தால் லிங்கம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த சதாசிவ மூர்த்தம் என்று அதற்கு பெயர். மூன்றாவது வடிவம் இறங்குவான். அப்ப நாதம் பிந்து சதாசிவம். இன்னும் கொஞ்சம் இறங்க வேண்டி இருக்கும், அதுக்கு ஈஸ்வரம் என்று பெயர், ஈஸ்வர தத்துவம் என்று பெயர். நாலாவது போதவில்லை, இன்னும் இறங்க வேண்டும். அடுத்ததாக சுத்த வித்தை என்று ஒரு தத்துவமாக இறைவன் இறங்குவான். திரும்ப சொல்லுகிறேன், நாதம் பிந்து அல்லது சிவம் சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை தத்துவத்திலேதான் நாங்கள் சொல்வதாகிய பிரம்மா சிவன் விஷ்ணு என்கின்ற மூவரும் வடிவம் கொள்கின்றனர். அவைகளுக்கு மேல 4 தத்துவம் இருக்குது. இதுல சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு அவனவன் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். இது 4ம் தோன்றும், இந்த 3ம் தோன்றுவது இந்த 5வது தத்துவத்திலே. நான் சொல்லுகிற 5வது தத்துவம் இருக்கிறதுலவா, சுத்த வித்தையிலே தான் பிரம்மன் சிவன் விஷ்ணு 3 பேரும் தோன்றுகிறார்கள். இப்ப 5 படி இறங்கி வந்துட்டார். இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த சுத்த வித்தையிலே தான் கடவுள் அப்படி படிப்படியாக இறங்குகிறார் என்று சொன்னேன் அல்லவா? இறங்குகிற பொழுது சுத்த வித்தையே இந்த தத்துவம் தவிர 2 தோன்றும். அதுக்கு சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று பெயர். இதெல்லாம் அங்க தோன்றுகிற விஷயங்கள்.
சொற்பிரபஞ்சம் என்பதுதான் நம்முடைய அறிவுக்கு காரணமாக நம்முடைய உடம்பிலே வந்து சேரும். அதெல்லாம் பெரிய விஷயம், நான் அதை இப்போ சொல்ல இல்லை, அது எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இறைவன் 5 தத்துவமாக இறங்கிவிட்டான். இந்த 5 தத்துவத்துக்கும் சிவதத்துவம் என்று பெயர்.